أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ما لكم إذا قيل لكم انفروا في سبيل الله اثاقلتم إلى الأرض أرضيتم بالحياة الدنيا من الآخرة فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் 10வது ஜுஸ் ஓதி 11வது ஜுஸ் ஆரம்பிக்கப்பட்டது. சூரத்து தௌபா ஓதப்பட்டது. சூரத்து தௌபா என்று இந்த சூராவுக்கு பேர் வர காரணம், 2 பேர் சொல்லப்படுது. ஒரு பேர் சூரா பராஅத். இந்த ஒரே சூராவுக்கு 2 பேர் சொல்லப்படும். பராஅத் என்றும் சொல்லப்படும், தௌபாண்டும் சொல்லப்படும். பராஅத்துனா என்னது? இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹின்னு சொல்லி ஆரம்பிப்பான். அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், குறைஷிகள் இப்போ இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வந்துட்டாங்க. மக்கா வெற்றி கொடுக்கப்பட்டுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றிக்கு பிறகு தான் ஹஜ்ஜும் கடமையாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்பாக அந்த வருடம் ஹஜ்ஜு செய்வதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் தலைமையில் ஹாஜிகளை அனுப்பி வச்சாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாஹு அவங்க ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போன சமயத்தில் தான் இந்த பராஅத் சூரா இறங்கியது. அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான், முஷ்ரிக்கீன்களோடு நாம் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டோமோ அந்த ஒப்பந்தம் இதோடு முடிவுற்றது. ஏன்னா அவங்க மீறிட்டாங்க ஒப்பந்தங்கள். எப்போலாம் ஒப்பந்தம் செய்கிறோமோ அந்த ஒப்பந்தங்களை மீறுவது அவர்கள் தான். இனி ஒப்பந்தமெல்லாம் கிடையாது. ஆனால் யார் மீறாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும் 4 மாதம் அவகாசம் கொடுங்க. ஃபஸீஹு ஃபில் அர்ளி அர்பஅத அஷ்ஹுரின் வஅலமு அன்னகும் கைரு முஅஜிஸில்லாஹ். அந்த 4 மாதம் அவகாசம் கொடுத்து அவர்களை விட்டு வைங்க. அதுக்குள்ளே அவங்க ஈமான் கொண்டு அவங்க முஸ்லீம்கள் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 4 மாதத்துக்கு பிறகு அவங்க இங்கே மக்காவில் இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஷ்ரிக்கீன்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அல்லாஹ் முறித்தான். பராஅத், அதிலிருந்து அல்லாஹும் ரசூலும் நீங்கிட்டாங்க என்பதாக இந்த சூறாவினுடைய ஆரம்பம் சொல்கிறதுனால இந்த சூறாவுக்கு பேர் பராஅத் என்று சொல்லப்படுது. எப்போ மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுருச்சோ ஹஜ்ஜுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையில் அந்த வருடம் ஹஜ்ஜு செய்யப்படுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலாஹு அனுப்பி சொன்னாங்க, நீங்கள் மினாவில் ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஹாஜிகள் கல்லெறியக்கூடிய அந்த நாள், பெருநாளுடைய தினம், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் ஹாஜிகள் மினாவில் ஒன்று கூடி இருக்கும் போது ஹாஜிகள்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, மக்காவில் அறிவிப்பு செஞ்சிருங்க, இந்த மாதிரி அல்லாஹு தஆலா முஷ்ரிக்கீன்களோடு உண்டான ஒப்பந்தத்தை விட்டும் அல்லாஹும் ரசூலும் நீங்கி கொண்டாங்க. இனி வரக்கூடிய ஆண்டிலிருந்து எந்த ஒரு முஷ்ரிக்கும் ஹரமுக்குள் வரக்கூடாது. இன்னமல் முஷ்ரிக்கூன நஜசுன். இனி வரக்கூடிய ஆண்டுகளில் யாருடைய உள்ளத்தில் இணை இருக்குமோ, அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை ஏற்க தயாராக இல்லையோ அவர்கள் இனி வரக்கூடிய ஆண்டில் வரக்கூடாது. அதே போன்று அறியாமை காலத்தில் நிர்வாணமாக தவாப் செய்ததை போன்று இனி யாரும் அல்லாஹ்வின் திரு இல்லமாகிய கஅபாவை நிர்வாணமாக யாரும் இனி தவாப் செய்யக்கூடாது. இது போன்ற அறிவிப்புகளையும் செய்து வரும்படி ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றாங்க. பரிசுத்தமான நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்தாங்க. ஆக இந்த சூரத்து தௌபாவில் இந்த மக்காவினுடைய சூழ்நிலை, மக்கா வெற்றிக்கு பிறகு இது பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதே போன்று இங்கு ஜக்காத்துடைய விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். ஜக்காத்து கடமைங்கிற விஷயம்
அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஜக்காத் வாங்க தகுதியானவங்க யாருங்கிற பட்டியலை அல்லாஹ் சொன்னான். ஜக்காத்து காசை என்ன செய்ய முடியாது, அதை நம்ம பள்ளியாசை கட்டுறதுக்கோ மதரசாவி கட்டுறதுக்கோ அல்லது நார்சாவாகவோ கஞ்சி குடிக்கவோ இஃப்தாருடைய ஏற்பாட்டுக்கோ எல்லாம் ஜக்காத்துடைய காசை கொடுக்க இயலாது. ஜக்காத்தை அல்லாஹ் வரையறுத்திருக்கிற அந்த நபர்களுக்குத்தான் அது கடமையான ஜக்காத்து போகணும். இது அல்லாத உபரியான தர்மங்கள் எதுக்கும் செய்யலாம். தர்மம் என்பது வேறு, ஜக்காத் என்பது வேறு. சதக்கான்னு சொல்லுவாங்க. சதக்கா உபரியானது, யாருக்கும் கொடுக்கலாம், எந்த மனிதருக்கும் கொடுக்கலாம். கேட்குறவங்களுக்கு, கேட்காதவங்களுக்கு, முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஜக்காத் என்பது அது கடுமையானது. அவங்களுடைய அதோட சொத்துக்கான வரியை போன்றது. 40இல் 1 கொடுப்பது. அது யாருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும்? இன்னம ஸதகாத்துலில் ஃபுகரா. முதல் உரிமை யார் என்று சொன்னால் ஃபகீர்கள். ஃபகீர் என்று சொன்னால் அவர்களிடம் எதுவுமே இருக்காது, அறவே வசதி இல்லாதவர்கள், சாப்பிடுவதற்கு கூட வழி இருக்காது, யாரிடமாவது வாங்கித்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஃபக்கீர்கள். இரண்டாவது வல் மசாக்கீன், மிஸ்கீன்கள். பொருள் இருக்கும், ஆனால் போதுமான அளவுக்கு இருக்காது. 10 ரூபா தேவைங்கிற இடத்துல அவங்ககிட்ட 5 ரூபா தான் இருக்கும், அல்ல 7 ரூபா இருக்கும். சம்பாதிப்பாங்க, ஆனால் அவருடைய சம்பாத்தியம் குடும்ப தேவைக்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட போதுமாகாது. அந்த அளவுக்கு ஏழையாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜக்காத்து. வல் ஆமிலீன அலைஹா, அல்லது ஜக்காத்தை வசூலிப்பதற்காக என்று ஒரு அமைப்பு இருந்து, பைத்துல்மால் என்று இருந்து அதை வசூலிப்பதற்காக ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆமில், அந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சம்பளமாக ஜக்காத்திலிருந்தே கொடுப்பது. வல் முஅல்லஃபதி குலூபுஹும், அதே போன்று யாராவது புதிதாக இஸ்லாத்திற்கு கவரப்படும் நிலையில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இவங்களுக்கு முறையாக பொருளாதார உதவி செஞ்சால் அவங்க தீனில் உறுதியாகிடுவாங்க. அந்த மாதிரி புதியவர்கள், இவர்களுக்கு இந்த ஜக்காத்து கொடுக்கலாம். வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாப், அடிமைகள். ஒரு காலத்து அடிமைத்தனம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. அடிமைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சில எஜமானர்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஏதாவது சம்பாதிச்சு வந்து இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவனை நான் உரிமை விட்டுறேன்னு சொல்லி. அந்த மாதிரி அடிமைகளுக்கும் ஜக்காத்தை கொடுத்து உதவலாம். வல் காரிமீன், அதே மாதிரி கடன்பட்டவர்கள், ஆகுமான விஷயங்களில் கடன்பட்டு இருக்கிறாங்க, ஹராமான விஷயத்தில் இல்லை, ஆகுமான விஷயங்களில் கடன்பட்டு இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்களுக்காகவும் ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம். வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்கிறாங்க, அவங்க அதே வேலையிலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பாதிப்பதற்கான அவகாசம் இல்லை, தீனை பாதுகாப்பதற்காக எல்லையில் போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கும் ஜக்காத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கலாம். வபினி சபீல், அதே போல் கடைசியாக அல்லாஹ் சொன்னான் வழிப்போக்கர். வழிப்போக்கர் என்று சொன்னால் அவர் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தார், வர்ற வழியில் எல்லாத்தையும் இழந்துட்டார், அல்லது கையில் கொண்டு வந்த காசு பணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நிற்கதியாக நிற்கிற. ஊரில் அவருக்கு சொத்து செல்வமெல்லாம் இருக்கலாம், ஆனால் இந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கார்டில் வந்துருச்சு, ஜிபேயாக ஆயிடுச்சு, எல்லாமே கையில் ஃபோன்லேயே இருக்குது. அந்த மாதிரி வழிப்போக்கர்கள்லாம் அப்படி ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் வந்துட்டார், அவர்கிட்ட அந்த மாதிரி வசதி வாய்ப்பும் இல்லை, செலவு செய்யலான்னு காசும் கொண்டு வந்தார், கொள்ளடிக்கப்பட்டுருச்சு, ஃபோனும் காண போயிருச்சு, எல்லாமே காண போய் நிற்கதியாகி நிற்கிறார். அவர் ஊரில் பணக்காரராக இருக்கலாம், இப்பொழுதைக்கு அவருக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன செய்யலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம். இப்படி நபர்களுக்குத்தான் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டுமே தவிர இது அல்லாத மற்ற இடங்களில் இதை செலவு செய்வது கூடாது. அதே போல் வாங்கக்கூடியவர்கள் அந்த தகுதி உடையவர்களா என்று பார்த்து கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா ஃபர்லான விஷயம் இது. வீடு வாசலை தட்டி கேட்டுட்டு போகிறவங்களுக்கெல்லாம் ஜக்காத்தை சில்லறையாக்கியெல்லாம் கொடுத்துடக்கூடாது. அதில் உண்மையிலே தகுதியானவங்க தானாண்டு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் கொடுக்க முடியும். தர்மங்களில் கொடுக்கலாம், தர்ம காசுகள், உபரியான தர்மங்கள் சதக்காக்களில் செய்யலாமே தவிர ஜக்காத்து என்பதை இது போன்ற நபர்களுக்கு நாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய மொஹல்லாவிலிருந்து, நம்முடைய ஊரிலிருந்து அது கொடுக்கப்பட வேண்டும். ஊரில் தேவைகள் இருக்க வேறு ஊரில் கொண்டு போய் ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. ஊரில் ஜக்காத்து வாங்க யாருமே இல்லைங்க, அந்தளவுக்கு எல்லாருமே மாஷா அல்லாஹ் அவங்க நிரப்பமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அருகாமையில் எந்த ஊரில் கஷ்டப்படுறாங்க அங்கே போய் இந்த ஜக்காத்து செலவழிக்கப்படும். இப்படியெல்லாம் நமக்கு மார்க்கம் ஜக்காத்துடைய விஷயத்தை நமக்கு தர்த்தீவு செய்து தந்திருக்கிறது. இதை மட்டும் முஸ்லீம்கள் முறையாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால்
செல்வந்தர்கள் அல்லாஹு தாலா குறிப்பிட்ட நபர்களுக்கு செல்வத்தை குமிச்சு கொடுப்பான். எதுக்காக? நீ பங்கு வை என்பதற்கு தான். அவர் நினச்சிடக்கூடாது நான் பாக்கியசாலி, எனக்கு செல்வம் இருக்குது, நான் பெரிய பாக்கியசாலி நினைக்கக்கூடாது. நான் பெரிய பொறுப்புதாரின்னு நினைக்கணும். எனக்கு செல்வங்கள் குமிந்திருக்கிறது என்று சொன்னால் இது தேவையுடையவர்களுக்கு பங்கீடு செய்வதற்காக என்னிடம் தரப்பட்டிருக்குதுன்னு நினைக்கணுமே தவிர நான் பாக்கியசாலி நினச்சி கஞ்சத்தனம் செஞ்சிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் இங்கே சொல்லுவான், சில மக்கள் இருக்கிறாங்க, கையில் காசு பணம் இருக்காது, ஆனால் ஆசைகள் இருக்கும். அல்லாஹ் எனக்கு மட்டும் செல்வத்தை தந்தான்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், வாரி வாரி தர்மம் செய்வேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களுக்கு கொடுத்துருவான் அல்லாஹ், கொடுத்துட்டு சோதிப்பான். ஆனால் அது வந்த பிறகு கஞ்சத்தனம் செய்வாங்க, கொடுக்க மாட்டாங்க, செலவு செய்ய யோசிப்பாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவிக்கு சொன்னாங்க, யுன்ஃபகுர் ரஜுலு பி கத்ரி இன்ஃபாகிஹி, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு செலவு செய்வானோ அந்த அளவுக்கு கொடுக்கப்படுவான். அல்ல வந்துக்கிட்டே இருக்கும், குறையாது. பயந்துக்கிட்டே வச்சிருந்தோம், இருக்கிறதும் காண போயிடும் ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் முசீபத்தில். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை பற்றியும் குறிப்பாக இந்த சூராவில் தௌபா என்று பேர் வருவதற்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹயாத்தில் நபியை ஆனதிலிருந்தே இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகம் தான் செஞ்சுட்டிருந்தான். ஜிஹாத் இந்த வார்த்தை இன்னைக்கு ஒரு பயங்கரவாதமாக உலகத்தில் சித்தரிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதுலேருந்தே ஜிஹாத் தான் செஞ்சாங்க. மக்கால இருக்கிற காலத்தையும் முஜாஹதா ஜிஹாது தான், மதீனாவுக்கு வந்தும் ஜிஹாது தான். ஏன்டா சும்மா இருக்க உடலை, அதனால தியாகம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. குறிப்பாக ஜிஹாதுன்னா இன்னைக்கு என்ன சொல்லப்படுது, போய் போர் செய்கிறது, எதிரிகளோட சண்டை போடுறது. முஸ்லீம் என்று சொன்னால் அவங்க சண்டை போட்டே இருப்பாங்க. இஸ்லாம் என்பது வாளால் தான் பரத்தப்பட்டுச்சு, இது தீவிரவாதத்தை கொண்டு பரப்பப்பட்டுச்சுன்னு தவறாக இஸ்லாத்தின் மீது அவதூறுகள் சுமத்தப்படுது, வரலாறுகள் திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான வரலாறு முதலாவது முஸ்லீம்கள் விளங்கணும். ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு பொருள் தியாகம் செய்தல். பல படித்தரங்களாக பிரிக்கிறாங்க ஜிஹாத் என்பதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஜிஹாத் என்பது குறிப்பிட்ட ஒரு யுத்தத்திற்கு மட்டும் சொல்லப்படுவதல்ல. ஜாதுல் மஆத் என்ற கிதாபை எழுதிய இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க 12 வகையாக பிரிக்கிறாங்க ஜிஹாத் என்பது. அதில் முக்கியமாக மனிதன் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுதல், ஜிஹாதுன் நஃப்ஸும் இருக்குது. இன்னொரு இருக்குது ஜிஹாது ஷைத்தானோடு போராடுதல். அந்த நஃப்ஸோட போராடுறது 4 இருக்குது, ஷைத்தானோட போராடுறதுல 4 வகை இருக்குது. பெரும் முனாஃபிகீன்கள், முஸ்லீம்கள்லேயே முனாஃபிக்குகளாக இருப்பாங்க, அவங்களோட போய் யுத்தம் செய்கிறது. யுத்தம் என்று சொன்னால் அவர்களுக்கு விளக்கங்கள் சொல்லி புரிய வைப்பது, ஆதாரங்களை சொல்லி விளங்க வைப்பது, இதுவும் ஜிஹாத். இப்படியாக பல வகைகள் இருக்கிற ஜிஹாத் என்பது. சில பேர் ஜிஹாத் என்பதை இது கித்தால் என்று சொல்லப்படக்கூடிய அதில் ஒரு வகையோடு மட்டும் சுருக்கிடுறாங்க. ஜிஹாத் என்றாலே யுத்தம் செய்கிறது தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அனுப்புனது ரஹ்மத்தாக, அருளாகத்தான் அனுப்புனான். மக்களை கொலை செய்வதற்காகவோ மக்களை கஷ்டப்படுத்துவதற்காக அனுப்பலை. யுத்தம் என்பது கடைசி எப்போவெல்லாம் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று படைகள் திரளுமோ அப்போவெல்லாம் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், எதிர்த்து தாக்குதல் தொடுங்க. எல்லாமே அப்படிதான். பத்ரிலிருந்து தபூக் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செஞ்ச பிரயாணம் தபூக்குங்கிறது. அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு 1/2 ஜுஸுக்கு மேலே ஓதப்பட்டுச்சு. பார்த்தோன்னு சொன்னால் எதிரிகள் எங்கெல்லாம் கிளர்ந்து எழுந்து மதீனாவை தாக்குவதற்காக படைகள் புறப்பட தயாராகிறாங்களோ அப்போல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட சொல்லிடுவாங்க. அந்த சமயம்தான் கித்தால் என்ற யுத்தத்துக்கு தயாரானது. இது அல்லாமல் பல பிரயாணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சின்ன சின்ன குழுக்களாக கிராமங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கிராமங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கிராமங்களே மக்கள் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் மக்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், இவர்களுக்கு குர்ஆனையும் சுன்னாக்களையும் படித்து கொடுக்க உங்கள்லேருந்து குழுக்களை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜமாத்தான் அனுப்புனா அதுக்கு பேர் சராயான்னு அரபியில் சொல்லுவாங்க, சரியா. கஸவாத் என்று சொன்னால் அது அதிகமான எண்ணிக்கை கொண்ட படைகளுக்கு சொல்லப்படும். இப்படி பல வகைகளில் ஜிஹாத் என்பது இருக்குது. ஜிஹாத் என்று சொன்னால் போராடுதல், நஃப்ஸ் உள்ளத்தோடு போராடுறதுக்கும் சொல்லப்படும். ஷைத்தானோடு போராடுறது, பல எண்ணங்களை போடுவான், அமல் செய்ய விடாமல் உள்ளத்தை
தூண்டி பாவங்களை தூண்டக்கூடியவனாக இருப்பான். அப்போ நம்ம போராடி செய்யாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் சக்தியை, நஃப்ஸுக்கு ஒரு சக்தியை உண்டாக்கி கொள்வது. இப்படி முஜாஹதா என்று சொல்லப்படக்கூடியது பல வகைகளில் இருக்குது. இந்த எல்லா வகையிலையும் ஒரு முஸ்லீம் தன்னை ஈடுபடுத்திக்கணும், உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக. குறிப்பாக தபூக்குடைய காலம் இருக்குதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பிரயாணம் அது. தபூக்குங்கிற பகுதி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுனால அந்த பேருக்கு பேர் தபூக். ஏன் ஏற்பட்டுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வல்லரசாக கருதப்பட்ட 2 நாடுகளில் ஒன்று தான் ரோம், பாரசீகம். இப்போ ரோம் நாட்டு மன்னன் ஹிர்கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவையும் பூண்டோடு அழிக்கணும்னு சொல்லி எப்படி அதுக்கு முன்னாடி பல படைகள் திரட்டப்பட்டுச்சோ அதுபோல் இவன் பெரும் படையை திரட்டினான். முதல் படையாக 50,000 பேர் கொண்ட ஒரு படையை மதீனாவை நோக்கி அனுப்பி வச்சான். ஷாம்லேருந்து, அந்த ரோம்லேருந்து புறப்பட்டு வர்றாங்க, அந்த படை ஷாம் வரைக்கும் வந்துருச்சு என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சவனி தான் முழு மதீனாலையும் அறிவிப்பு செய்கிறாங்க, கிளம்புங்க அல்லாஹுடைய பாதையில். முழு மதீனாவும் தயாராகுது. அதில் சில மக்கள் காரணங்கள் சொல்லுவாங்க, உண்மையிலே நோயாளிகள், வீட்டில் கவனிக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம், போக முடியாதுன்னு உண்மையான காரணத்தை சொல்லி இருக்கிறவங்களும் இருந்தாங்க. சில பேர் பொய் காரணங்களை சொல்லக்கூடிய முனாஃபிகீன்கள் இருந்தாங்க. சில சஹாபாக்கள், 3 சஹாபாக்கள், அவங்களுக்கு எந்த காரணமுமே இல்லை. அவங்க என்ன நினச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்லேருந்து எல்லா போர்லையும் கலந்துக்கிட்டோம், இப்போ போவாட்டி என்ன போகுது, அதான் முழு மதீனாவும் போகுது. 30,000 பேர் மதீனா விட்டு போயிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. 3 சஹாபாக்கள் போகலை. எதுக்காக போகலை? இது யோசிச்சு, அதான் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டோமே, இதில் கலக்காட்டி என்ன குற்றமா அப்படின்னு தான் நினச்சாங்க. அதில் 3ல் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வித்தியாசமாக. ஒரு சஹாபி நினச்சாங்க, இந்த ஜமாத்து முதல்ல போகட்டும், நம்மகிட்ட தான் வேகமாக ஓடக்கூடிய வாகனம், குதிரை வாங்கி வச்சிருக்கிறோம், அவங்க போய் நாளைக்கு போய் அந்த படையில் போய் சேர்ந்துக்கிடலாம் என்பதாக நினைத்து அந்த சஹாபி போகாமல் இருக்கிறாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. இந்த 3 சஹாபாக்களை முன் வச்சு தான் இந்த சூறாவில் பாதி சூறா இதை பற்றி தான். தௌபாங்கிறதே இந்த 3 பேரை முன் வச்சு தான். இந்த 3 பேர் முனாஃபிக்குங்க எவ்வளோ பேர் போகாமல் இருந்தாங்க, அவங்களும் முன் வச்சு இந்த சூறா வரலை. உண்மையான ஈமான்தாரிகள் எந்த காரணமும் இல்லாமல் போகாமலே ஊரில் இருந்துட்டாங்க, பொய் காரணத்தையும் சொல்லலை. போனாங்க. 40 நாள் பிரயாணம் அந்த விசுவாசம் போன தபூக்குக்கு போனது. முழு 30,000 பேர் கொண்ட படை, அதில் முனாஃபிக்குங்களும் இருக்கிறாங்க. பல நிகழ்வுகள் அதில் நடந்துச்சு. இந்த சூரா தௌபாவினுடைய தஃப்சீரை அதில் அந்த சூறாவில் பாதியிலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அவ்வளோ விரிவாக சொல்லுவான். அதை அந்த தர்ஜுமா படித்தாலே விளங்கும் என்ன பேசப்பட்டுச்சு, என்ன நடந்துச்சு, முனாஃபிக்குங்கள் என்னவெல்லாம் சொன்னாங்க. அதாவது இது போன்ற பிரயாணங்கள் செய்யும் போது தான் தீனுக்காக ஒரு பிரயாணம் தியாகம் செஞ்சு போகக்கூடிய சமயத்தில் தான் நஃப்ஸோட போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ தான் அவர் ஒரு மூமினுடைய யார், முனாஃபிக் யாருங்கிறதே தெரிய வரும். ஒரு மூமின் என்ன செஞ்சிருவார், அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹ் கூப்பிட்றான்னு சொல்லி போயிடுவாங்க. முனாஃபிக்குங்கள் காரணம் சொல்லி சுகத்தை, இந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே போய் கஷ்டப்படுறதா. அப்போ கூட சில முனாஃபிக்குங்கள் முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, லா தன்ஃபிரு ஃபில் ஹர். அது எப்படிப்பட்ட காலம் சொன்னால், கடுமையான வெயில் காலம். மதீனாவில் கடுமையான வெயில் காலம். மதீனாவில் பேரித்தம்பழங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலம். வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை செய்கிற நேரம். இப்போ அறுவடை நேரம். இந்த நேரத்தில் இப்போ போருக்கு போய்கிட்டு இருந்தால் இதை யாரும் பார்க்குறது? இப்படி எல்லாம் சொல்லி முனாஃபிக்குகள் போகிறவங்கள போக விடாமல் ஆக்கிட்டு இருந்தாங்க. லா தன்ஃபிரு ஃபில் ஹர். ஏன் வெயில் காலத்தில் இப்படிலாம் போய் சுற்றுறீங்க, தேவையில்லாமல் போய் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சுக்கிட்டு. இப்போ அல்லாஹ் சொன்னான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. இது சூடாக இருக்குதா, நரக நெருப்பு இதை விட பயங்கர சூடுன்னு சொல்லி வைங்க நபியை. முனாஃபிக்குகள் எதெல்லாம் பேசுனாங்களோ அதெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் ஆயத்தாக இறக்கி அதுக்கு ஒன்னொன்றுக்கும் பதில் சொல்லிகிட்டே வருவான். இது ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் எப்படி ஆரம்பிப்பான்னு சொன்னால், ஈமான் கொண்டவர்களே, மாலக்கும் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது, இதா கீல லக்கும் முன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே புறப்படுங்கள் என்று உங்களுக்கு அழைக்கப்பட்டால், இஸ்ஸாகல்தும் இலல் அருள், பூமியில் அப்படியே ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துடுறீங்களே, எந்திரிக்க மாட்டீங்களே, பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பயானா நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, சரி வாங்க போவோமே போய் உழைப்பு செய்வோமேன்னு சொன்னால் யாரும் பேர் கொடுக்க எந்திரிக்க மாட்டேங்கிறோம். தபூக்கில் அத்தனை சஹாபாக்கள் எந்திரிச்சு பேர் கொடுத்தாங்க. எழுதுறதுக்கு ஏடு இல்லை, எந்திரிச்சு பேர் கொடுக்கறதும் ஒரு சுன்னத்தான அமல். இது
எழுதுறதுக்கு ஏடு இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருடைய பேரும் வரப்பட்டுச்சு. அப்படி இருந்தால் அல்லாஹ் இங்கே கேட்குறான், உங்களுக்கு என்னாகி விட்டது? அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று சொன்னால் இஸ்ஸாக்கல் தும் இலல் அருள், பூமியில் அப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் தரமாக உட்காந்துக்கிறீங்களே. ரதி தும்பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, நீங்கள் மறுமை வாழ்வை விட இந்த உலக வாழ்க்கையை பொருந்திக்கிட்டீங்களா? இந்த சுகமே போதுமா உங்களுக்கு? ஃபமா மத்தாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா கலீல், மறுமை வாழ்வைக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கை இன்பம் ஒன்றுமே கிடையாது. சொர்க்கத்தில் உள்ள வாழ்க்கைக்கு முன்னாடி இங்கே உள்ள இன்பம் ஒன்றுமே கிடையாது. இது இன்பமே கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு அங்கே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறா. நீங்கள் இந்த மாதிரிலாம் போய் அல்லாஹுடைய தீனுக்கு தேவைன்னு வரும்போது இந்த மாதிரி உதவிகள் செய்யவில்லை என்று சொன்னால், இல்லா தன்ஃபிரு, இப்படி நீங்கள் புறப்பட்டு போகவில்லை என்று சொன்னால், யு அத்திபுக்கும் அதாபன் அலீமா, உங்களை உலகத்திலே நான் பயங்கரமாக வேதனை செய்வேன். யாருக்குங்க? சஹாபாக்கள் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். கியாமத்து வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாடம் இது. உயிரை கொடுக்கறதுக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் போகணும். அந்த நிலைமை வந்துச்சு. ஒரு நாட்டை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க, ஒரு தீனுக்கு ஆபத்து வந்துருச்சு என்று சொன்னால் முஸ்லீம்கள் தயாராகணும் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் உள்ளத்தோடு முதல்ல எல்லாத்துக்கும் தயாராகணும். அல்லாஹ் தஆலா இந்த சூரா தௌபாவினுடைய இன்னொரு இடத்துல சொல்லுவான், அவர்களுடைய அடையாளத்தை சொல்லுவான். அல்லாஹுடைய பாதையில் போய் தியாகம் செய்கிறவங்களுடைய தன்மை என்னன்னு சொன்னால் அத்தாஇபூன், அவர்கள் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்கள், அதிகம் தௌபா செய்வார்கள். அத்தாஇபூன் அல் ஆபிதூன், அல்லாஹ்வை அதிகம் வணங்கக்கூடியவர்கள். அல் ஹாமிதூன், அல்லாஹ்வை அதிகம் புகழுவார்கள். இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் வறுமையிலையும் அல்லாஹ் புகழுவாங்க. அல்லாஹ் மேலே கோபப்பட மாட்டாங்க. அஸ்ஸாயிஹூன், நஃபிலான நோன்புகள் எல்லாம் வைப்பார்கள். அர்ராக்கிஊன் அஸ்ஸாஜிதூன், அதிகமாக இரவுல நின்று தொழுவார்கள், ருக்கு செய்வார்கள். அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர், நலவான விஷயங்களை இவர்கள் ஏவிக்கொண்டே இருப்பார்கள், பாவமான விஷயத்தின் மக்களை தடுத்துக்கிட்டே இருப்பார்கள். வல் ஹாஃபிலூன லி ஹுதூதில்லாஹ், அல்லாஹ் எதை ஹராம் என்று எல்லையிட்டிருக்கிறானோ அந்த ஹராமுடைய எல்லையில் நிற்பாங்க. ஹராமுக்குள்ளே போய் விழ மாட்டாங்க, ஹராமை செய்ய மாட்டார்கள். இவர்கள் இப்படியெல்லாம் பேணி தன் வாழ்க்கையை பேணி காத்து கொண்டவர்கள் தான் அந்த யுத்த காலத்தில் பேணுதலாக வேலை செய்ய முடியும். சும்மா போருன்னு சொல்லிட்டு கம்பை எடுத்துகிட்டு போய் போர் செஞ்சார், ஈமானில் பக்குவம் இல்லை, யக்கீன் இல்லை. எத்தனையோ பேர் ஷஹீத் ஆவாங்க, அல்லாட்ட ஷஹீத் ஆக மாட்டாங்க. பேருக்கு, புகழுக்கு, முகஸ்துதிக்கு உயிரே கொடுத்தாலும் சரி, அல்லாட்ட ஷஹீத் ஆக முடியாது. அவர் உள்ளத்தில் முதலாவது உள்ளத்தால் அவர் பக்குவப்பட வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் எல்லா துறையிலையும் அவர் தீனை பேணி நடப்பவராக இருப்பார். அந்த பக்குவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மக்காவிலேருந்தே கொடுத்துட்டு வந்தாங்க. தியாகங்கள் செய்ய வச்சாங்க, பல தியாகங்கள். மக்காவில் ஒரு வகையான தியாகம், மதீனாவில் வந்த பேர் ஒரு வகையான தியாகம், வாழ்க்கை முழுக்க தியாகமாகத்தான் இருந்துச்சு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் முனாஃபிகீன்கள் சஹாபாக்களுக்கு இடையில அவங்க உள்ளத்தில் பலகீனம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை தடை செஞ்சாங்க. தங்களை தாங்களே நாங்கள் வர முடியாதுங்க, வீட்டில் வேலை இருக்குது, பிஸியாக இருக்கிறோம் என்பதாக சொன்னாங்க. அதுக்கும் அல்லாஹ் இங்கே ஆயத்தை இறக்கி சொன்னான், நபியை உண்மையில் அது பொய்யானாக்கா, நீங்கள் கேட்குறாலேலாம் விட்டுடுறீங்க, அனுமதி கேட்குறாலாம் சரி சரி போங்கன்னு விட்டுடுறீங்க. அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் முதல்ல சொன்னான், அல்லாஹ் உங்களை முதல்ல மன்னிப்பானாக. அதை சொல்லிட்டு கண்டிப்பான் அல்லாஹ் தஆலா செல்லமாக, நபிசாசத்தை நேரடியாக கண்டிக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா தன்னோட நபியிட்ட கூட கண்ணியமாக அன்பாக அஃபல்லாஹு அன்க, நபியை முதலாவது அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. லிம்ம அதின்த லஹும், ஏன் இவனுக்கு அனுமதி கேட்குறாங்கிறதுக்காலம் விட்டுடுறீங்க? இதில் உண்மையிலேயே காரணத்தோடு இருக்கிறது யார், உண்மையிலேயே பொய் சொல்கிறது யாருன்னு முதல்ல நீங்கள் பார்க்க வேணாமா? கேட்குற ஆளுக்கெல்லாம் வீட்டில் சரி இருந்துக்கிடுங்கன்னு சொல்கிறீங்களே. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உண்மையிலே யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பி ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ அவங்க வீட்டில் உட்காரப்போ அனுமதி கேட்கவே மாட்டாங்க. லா யஸ்தஅதினுகல்லதீன யுமினூன பில்லாஹ். அதில் குறிப்பாக ஜத்திபுன் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முனாஃபிக், அவன் வந்து சொன்னான், யார சொல்லா என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த நாட்டு பக்கம்லாம் போனாக்கா அங்கே உள்ள பொம்பளைங்களை பார்த்து என்னால் தாங்க முடியாது, நான் பாவத்தில் விழுந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் சொன்னா, நபி அவன் பொய் சொல்கிறான், இவன் அங்கே போய் ஃபித்னால விழுந்துருவேன்னு சொல்கிறான், இவன் போகாமல் ஊரில் இருக்கிறது தான் இவனுக்கு ஃபித்னா, இவன் போகாமல் இருப்பதே ஃபித்னான்னு அல்லாஹ் சொன்னான். இப்படி ஒவ்வொரு முனாஃபிக்கும் பல வகையில் சில பேர் தர்மம்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னால், யாருடைய உள்ளத்தில் ஈமானே இல்லையோ நயவந்தத்தனத்தை வச்சுக்கிட்டு இதை தபூக்குடைய சமயத்தில் பொருளாதார உதவியும் சஹாபாக்க செஞ்சாங்க. உஸ்மான் ரதி எல்லாம் போன்றவங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதி எல்லாம் போன்றவங்கெல்லாம் பெருங்கொண்ட
இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவையான பொருளாதார உதவி செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு கொடுக்குற செல்வத்தை பார்த்துட்டு எவ்வளோ துவா செஞ்சாங்கன்னு சொன்னால், உஸ்மானே இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அமலே செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். இவ்வளோ இக்கட்டான நேரத்தில் இவ்வளோ செல்வத்தை கொடுத்து இத்தனை நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் அந்த சுமைகளோட ஆயுதங்களோட அந்த படையினர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பணக்கார சஹாபாக்கள் அதிகமான பொருள் உதவி செய்யும் போது முனாஃபிக்குகள் பேசுவாங்க, அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத். இந்த மாதிரி தர்மங்கள் செய்யும் போது நிறைய செஞ்சால் அதை பார்த்து சொல்லுவாங்களாம், சும்மா பேருக்கு முகஸ்துதிக்காக இவங்கெல்லாம் செய்கிறாங்க, இது பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறாரு, இப்படி குத்தி பேசுவாங்க. சில அன்சாரி சாபாக்கு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு ஒரு வாளி தண்ணி ஊற்றினா ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்பான் யஹூதி, 2 வாளி ஊற்றினா 2 பேரிச்சம்பழம் தருவான். இப்படி பல வாளிகளை ஊற்றி பேரிச்சம்பழங்கள் ஆடிட்டு வந்து இதை அப்படியே கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு யார ரசூலல்லாஹ் இதை சார்பாக வச்சுக்கிடுங்க. இதை பார்த்தும் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு அல்லாஹ்க்கு என்ன தேவை வந்துச்சு, அல்லாட தீனுக்கு உதவி செய்கிறாராம், ஆளை பார்த்தீங்களா? இப்படியாகவெல்லாம் அமல் செய்யக்கூடியவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள் முனாஃபிக்குங்களுடைய அடையாளம் இது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்க முஸ்லீம்களை பார்த்து கேலி செய்கிறாங்க, அல்லாஹ் அவர்களை கேலி செஞ்சுட்டு இருக்கிறான், சஹிர் அல்லாஹு மின்ஹும். இந்த மாதிரி முனாஃபிக்கினுடைய பல அடையாளங்களில் முக்கியமான அடையாளம் அல்லாஹ் சொன்னான். இவங்களுடைய தன்மை என்ன தெரியுமா? யஅ்முரூன பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மஅரூஃப். பாவத்தை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். மூமின்களுடைய அடையாளம் யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்போ அந்த நிஃபாக்குங்கிற நயவஞ்சகத்தனம் எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போணுச்சுன்னு சொன்னால், அவர்கள் அந்த ரோம் நாட்டில் உள்ள ஒரு எதிரிக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக ஒரு பள்ளிவாசலே கட்டினாங்க மதீனாவில். மஸ்ஜிதன் திரார்ன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரா வ குஃப்ரம் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன். முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்கணும், இதை குரூப்பாக பிரித்து போட்டுருணும் அப்படிங்கிற சிந்தனையோட நபிசாச ஹயாத்தோடு இருக்கும் போதே ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க மதீனாவில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்காக புறப்புற நேரம் அப்போ வந்து கூப்பிட்டாங்க, இதான் நல்ல சந்தர்ப்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இந்த பள்ளியில் தொழு வைக்க சொல்லிட்டா பேர் மக்கள்லாம் இங்கேயும் வர ஆரம்பிச்சிருவாங்க, நபியை கொஞ்சம் எங்கள் பள்ளிக்கு வாங்கலேன்னு முனாஃபிக்குன்னா யார் வெளியில் முஸ்லீம்கள் போல காட்டிக்கிறவங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போயிட்டு வந்து பார்க்குறேன்னாங்க. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது என்ன நீயத்தில் கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே ஒரு எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்து உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி இவர்களை பிளவுபடுத்துவது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார் அந்த இடத்துல. குஃப்ரன் நிராகரிப்புக்காகவும், ஒ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் மூமின்களுக்கு இடையில் பிரிவினை உண்டாக்குவதற்காகவும், ஒ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போர் செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காகவும் பள்ளிவாசலை கட்டினார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குன்னு திரும்பி வந்தோன்னே சொன்ன முதல்ல அந்த பள்ளிவாசலை எரிச்சு விட்டுவாங்க. இந்த மாதிரி முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு, இந்த மாதிரி முனாஃபிகீன்கள் யாராவது இறந்துட்டா அந்த முனாஃபிக்குக்கெல்லாம் தலைவனாக ஒருத்தன் இருந்தான், அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். அவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்ச மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் தலைவனாக ஆக வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவனானதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு தலைவராயிட்டாங்க. முழு மதீனாவுடைய கவனமும் ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்பிருச்சு. முஹாஜிர் அன்சார்கள் ஒற்றுமை ஆயிட்டாங்க. அன்சார்கள் தங்களுக்கு இடையில பல தலைமுறையாக சண்டை போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு எல்லாம் ஒற்றுமை ஆகிட்டாங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாமல் வெளிரங்கத்தில் முஸ்லீம் ஆகிக்கிட்டு உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலே பிடிக்காது, கேவலமாக மட்டமாக பேசினான். அந்த முனாஃபிக்கினுடைய மரண நேரம், அந்த முனாஃபிக்கினுடைய மகன் நல்ல சஹாபி, அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னார். பல சம்பவங்கள் நடந்துச்சு அந்த முனாஃபிக்கை வச்சு. தபூக்கில் வரக்கூடிய சமயத்தில் அவரும் தபூக்கில் கலந்து கொண்டார். அப்துல்லாஹ் உபனி சொல்லு அந்த முனாஃபிக்கும் போரில் இருந்தார். அப்போது சஹாபாக்கள் 2 சஹாபிக்கு இடையில் முஹாஜிர் அன்சாரி மக்கால ஹிஜ்ரி செஞ்சு வந்தவங்களுக்கும் அன்சாரி சஹாபிக்கு இடையில் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை முற்றி அது பிரச்சனையாக போயிடுச்சு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து அதை சரி செஞ்சாங்க. இதை பார்த்து சொன்னால், பார்த்தீங்களா மக்காலேருந்து நம்ம ஊருக்கு ஹிஜ்ரி செஞ்சு பொழப்புக்காக வந்தவனுக்கெல்லாம் கொழுப்பு எடுத்து போச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் அடைக்கலம் கொடுத்து இந்த முஹாஜிர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் நம்மகிட்டே திமுறா பேசுகிறாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அவன் என்ன சொன்ன, திருப்பி நம்ம மதீனாவுக்கு போன பிறகு கண்ணியவான்களாகிய நாம் மதீனாவாசிகள் எல்லாம் இந்த மக்காலேருந்து வந்து குடியேறவங்களாம் விரட்டி விட்டுருவோம். நுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல், இந்த கேவலமானவங்கெல்லாம் விரட்டி விட்டுருவோன்னு ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்லிட்டான். படையில் இருந்துக்கிட்டேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டவனே அவன் இல்லைன்னு பொய் சொன்னான்.
முனாஃபிக்கு பொய் சொல்லுவாங்க. அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணியே நான் அப்படிலாம் சொல்லலைன்னாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொல்லிட்டான், சொன்னாங்க தான். உடனே அந்த சஹாபி அந்த அந்த முனாஃபிக்குனுடைய மகன் அப்துல்லாஹ் சஹாபி ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவரை கொலை செய்வது என்ற முடிவு இருந்தால், இன்னும் தபூக்லேருந்து ஊருக்கு வந்து சேரல, மதீனா எல்லையிலேயே வாப்பாவை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவரை கொல்லுவது என்று முடிவு இருந்தால் அந்த பொறுப்பு எனக்கு தாங்க. வேற யாரும் கொண்டு நான் வாழ்க்கையெல்லாம் என் வாப்பாவை கொலை செஞ்ச மனிதர்னு அவரை பார்க்குறத விட, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக பேசியவர், அல்லாஹ் ரசூலை மட்டமாக பேசிய காரணத்துக்காக நான் அல்லாஹை விசுவாசிக்கக்கூடியவன் என்பதை நான் அல்லாஹுக்கு காட்டணும். என்னுடைய தந்தையாக இருந்தாலும் அல்லாஹை வெறுப்பவர்கள் நானும் வெறுக்கிறேன்னு சொல்லி வெட்ட தயாராக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு வேண்டாம், நான் யாரையும் இப்படி நமக்குள்ளே இருந்த சகாக்களையே நான் கொலை செஞ்சேன்னு சொல்லி நாளைக்கு மக்கள் பேசக்கூடாது. முஸ்லீம்களோடு இருக்கிறாங்க, வெளிரங்கத்தை முஸ்லீமாக இருக்கிறாங்க, கொலை செய்ய விடலை. அந்த முனாஃபிக்கினுடைய சக்கராத்து நேரம் வந்துச்சு. அந்த மகன் சஹாபிட்ட சொல்லி விட்றார், நீ நபி ஸல்லல்லாஹு போய் எனக்காக ஏதாச்சும் ஒரு கபூரில் எனக்கு வேதனை நடக்காமல் இருக்க. அந்த சஹாபி ஓடி போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாவுக்கு வந்து சக்கராத்தில் இருக்கிறாங்க, உங்களுடைய அங்கிகளில் ஏதாச்சும் ஒரு அங்கியை கொடுங்க, ஒரு துணியை கொடுங்க, இதை போட்டால் வச்சு கொஞ்சம் பறக்கத்தாக இருக்குமே நினச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு கொடுத்து விட்டாங்க. இப்போ இறந்துட்டாரு. அவருடைய ஜனாசா தொழுவிக்க நபி ஸல்லல்லாஹு அழைச்சார், தொழுவிங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு போனாங்க. உமர் ரலியல்லாஹு பிடிச்சிட்டாங்க, எங்கே போறியா, இந்த மாதிரி தொழு வைக்க போகிறேன், போகக்கூடாது. முனாஃபிக்கு தலைவன், எவ்வளோ பிரச்சனை நமக்கு இவ்வளோ காலம் நடந்திருக்குது, இவனால் எவ்வளோ கஷ்டம் நமக்கு ஏற்பட்டுச்சு, இந்த ஒரு முனாஃபிக்கு நீங்கள் தொழு வைப்பீங்களா? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை நான் போகிறேன். போனாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாதா அபதா. நபியே, இது போன்ற முனாஃபிக்குங்களுக்கு இனி ஒரு காலம் நீங்கள் தொழு வைக்கக்கூடாது. வலா தக்கும் அலா கபரிஹி, அவன் கபூர் பக்கத்துக்கும் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் கபூர் பக்கத்தில் போனால் கூட மன்னிப்பு கிடச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அவன் கபூர் பக்கத்தில் போனால் கூட அந்த மையத்துக்கு ரஹ்மத்து. நீங்கள் வலா தக்கும் அலா கபரி, இவங்க அல்லாஹ்வை நம்பவே இல்லை, வெளிரங்கத்தில் முஸ்லீமாக இருந்தாங்கன்னு சொல்லி உமர் தன் ஆசைப்பட்ட மாதிரி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி கண்டிச்சான். அல்லாஹ் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டாங்க நபி ஸல்லல்லாஹு, அல்லாஹ் எப்படியாவது அந்த முனாஃபிக்குகளை மன்னிச்சிடணுமே, இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுமே, எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அந்த முனாஃபிக்குங்க இடையில எவ்வளவோ விளக்கங்கள் சொன்னாங்க. ஆனால் ரசூல்லாட்ட நடிச்சுக்கிட்டு வெளியே போய் காஃபிர்கிட்ட போய் ரசூல்லாக்கு எதிராக பேசுவாங்க. அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு. அல்லாஹ் சொல்லிட்டான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும். நபியை நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, இந்த முனாஃபிக்கு கேட்காம இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, நீங்கள் 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹ் லஹும், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் முனாஃபிக்குங்களை. அதனால் நிஃபாக்கு தனத்தை விட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு தேவை. நிஃபாக்குன்னா நயவஞ்சகத்தனம். நயவஞ்சகத்தனம்னா என்ன? உள்ளத்தில் ஈமான் இல்லாத நிலை, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாத நிலை உள்ளத்தில் இருக்குது. வெளியில் முஸ்லீமாக இருக்கிறோம், தொழுவோம், ஓதுவோம், எல்லாம் செய்வோம், ஆனால் அல்லாஹ் பார்க்குறாங்கிற உணர்வு இருக்காது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை லைஃபோடு செய்ய மாட்டோம். அல்லாஹ் தடுத்த பாவமான விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தடுத்துட்டான்னு சொல்லி ஒதுங்க மாட்டோம். இப்போ ஒருத்தர் சாராயம் குடிக்கலை, ஏங்க குடிக்கலை, எனக்கு பிடிக்காது அதனால் குடிக்கலை, பிடிக்காதுங்கிறனால குடிக்கிறது விஷயம் இல்லை. அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் அதனால் நான் குடிக்கலை, எனக்கு பிடிக்கவும் செய்யாது, அல்லாவும் ஹராமாக்கிட்டான், அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆக பாவத்தையும் அல்லாஹ்க்கா விடுற தன்மை இது எப்போ இதெல்லாம் உண்டாகனா உள்ளத்தில் ஈமான் இருந்தால் தான். இப்போ இந்த ஈமானை உருவாக்குறது ஒரு தனி அமல், இது ஒரு பெரிய தியாகம் செய்யணும். தியாகம் செய்யாமல் எதையுமே உருவாக்க முடியாது. அந்த ஈமானுங்கிற அவ்வளோ பெரிய செல்வம். அந்த ஈமான் இருந்தால் தான் அல்லாஹுடைய கட்டளைகளை ஆசையோடு செய்வோம், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செய்வோம். அந்த ஈமான் நிரப்பமாக இருந்தால்தான் ஹராம் எவ்வளோதான் நஃப்ஸுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் இதை தடுத்துட்டான்னு சொல்லி அந்த பாவம் செய்கிற சூழ்நிலை யாரும் பார்க்கல, நல்ல சந்தர்ப்பம் பிடிச்சிருக்குது, அப்படி இருந்தும் அந்த பாவத்தை செய்யாமல் எது இருக்கணும்டா, அவர்கிட்ட ஈமான் இருக்கணும். கொஞ்சம் யோசிப்பாருங்க, செல்ஃபோன் வச்சுக்கிறேன், எல்லாட்டையும் இது செல்ஃபோனு, அதை வச்சே உங்கள் ஈமானை பரிசோதிக்கலாம் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த செல்ஃபோனில் எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாது எல்லாம் பதிவாயிட்டே ரெக்கார்டு அதுவும் பண்ணுது. உலகத்திலையும் கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம எதை பார்க்குறோம் பார்க்கலேன்ட்டு. யாரோ கூட நம்மளை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அல்லாஹ் மலக்குமார்கள் வச்சும் பதிவு செஞ்சிட்ருக்கிறான். பாவத்தில் மூழ்கி கிடக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஈமானுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஈமானுடைய பக்குவத்தை நம்ம உள்ளத்தை உருவாக்காமல் தப்பவே முடியாது. அதுக்காகத்தான் சொல்லப்படுது, ஈமானுடைய உழைப்பு செய்யுங்க, இந்த ஜிஹாதையாச்சும் இங்கே செஞ்சுட்டுருங்க. உள்ளத்தோடு போராடுதல், உள்ளத்தை பக்குவப்படுத்துதல், ஈமானை அதிகரிக்கக்கூடிய வேலையை நாம் செய்யணும்.
செய்தால்தான் இதெல்லாம் விஷயமும் வாழ்க்கையில் லேசாகும். அதனால் நாம் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும். எனக்கு ஜிஹாத் என்பதே போர் தான் அப்படிங்கிறத சொல்லி எந்த வகையான முஜாஹதும் நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கூட்டம் சொல்லி மாற்றார்கிட்ட தான் போய் ரசூலா தாவத் கொடுத்தாங்க, ஏன் முஸ்லீம்களுக்கு போய் அதையும் செய்கிறது இல்லை. சரி, இதுதானே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுவும் நம்ம செய்ய மாட்டோம். முஸ்லீம்கள் தங்களுக்கிடையில் உழைப்பு செஞ்சால் தான் இஸ்லாம் எல்லா கட்டளைகளோட உலகத்தை நிலைச்சிருக்கும். இல்லைன்னா முஸ்லீம்கள் இருப்பாங்க, இஸ்லாம் இருக்காது. அல்லாஹுடைய கட்டளைகள் சன்னஞ்சனமாக முஸ்லீம்கள் வாழ்க்கையிலேருந்து போயிடும். குர்ஆன் புக்காக இருக்கும், ஏட்டில் இருக்கும், வாழ்க்கையில் இருக்காது. சஹாபாக்கிட்ட ஏட்டில் குர்ஆன் இல்லை, வாழ்க்கையில் இருந்துச்சு. கிதாபுகளாக கிடையாது, சஹாபாக்கிட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. இதான் ஹதீஸ், இதான் குர்ஆன்னு சொல்லி. அந்த நிலையை உருவாக்கத்தான் இன்னைக்கு சொல்கிறாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் நேரம் காலத்தை எடுத்து பொருளை எடுத்து அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்யுங்க. அல்லாஹ் அந்த நன்மை இதுக்கும் தர போதுமானவன். ஆக நம்ம ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில் ஈமானுடைய டேஸ்ட்டை பார்க்காம மௌத்தாகிடக்கூடாது. அதுக்காகத்தான் உழைப்பு செய்ய சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானுடைய உழைப்பு செய்யக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வாழ்க்கையில் அல்லாஹுடைய எல்லா கட்டளையும் பேரி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. முழு உலகத்திலேயும் ஏற்பட்ட எல்லா வகையான சோதனைகளையும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுவிச்சமான வாழ்க்கை அல்லாஹ் இருளத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.